T20 கியர் பாக்ஸ் வித் இண்டிபெண்டன்ட் கிளட்ச் இருக்கும்போது பேலர் ஓட்டுறதுக்கு பயங்கர இலகுவாக இருக்குது. ஒரு 300 கட்டு ஓட்டுற இடத்துல இந்த வண்டி இந்த IPTOவோட வித் T20 கியர் பாக்ஸ் ஸ்பீடோ ஓட்டும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ஓட்டலாம். ஒரு 50 கட்டு எக்ஸ்ட்ராவே ஓட்டலாம். நார்மலாகவே ஃபார்ம் ட்ராக்கில் PTO ஸ்பீடு வந்து மற்ற வண்டியை விட HP அதிகம். இதில் இன்ஜின் ஆயில் தனி, கியர் பாக்ஸ் ஆயில் தனி, கிரவுண்ட் ஆயில் தனி. மற்ற பிராண்டு டிராக்டரில் எல்லாத்துலேயும் கியர் பாக்ஸ் ஆயிலையும் இன்ஜின் ஆயிலையும் ஒன்றா வச்சுருப்பாங்க. ஸோ அதை ஹைட்ராலிக் யூஸ் பண்ணுவாங்க, டிப்பர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த ஆயிலோட டென்சிட்டி வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து தன்மை மாறிடும். மற்ற வண்டியெல்லாம் என்ன ஒன்றா டயர் ஸ்லிப்பேஜ் இருக்கும், குதிக்கும். பட் இந்த எபிசைக்கிள் டிரைவ் இருக்கிறதுனால அது வந்து டயர் ஸ்லிப்பேஜ் இல்லாமல் எவ்வளோ கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் இழுத்து நம்மளுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கான மாடல் தான் இந்த எபிசைக்கிள் டிரைவ். ஒரு சிறந்த ப்ராடக்ட்டு உங்களுக்கு வேணும்னா மயிலாடுதுறையில் இருக்கிற ஜெய் மோட்டார்ஸை கீழே தெரிகிற நம்பருக்கு அணுகுங்க. உங்களுக்கு சிறப்பான விலையில் நல்ல தரமான பொருளை கொடுக்க நாங்கள் தயார். விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் மயிலாடுதுறை ஜெய் மோட்டார்ஸின் சார்பாக எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம மயிலாடுதுறை ஜெய் மோட்டார்ஸில் புதுசாக ஃபார்ம் ட்ராக் 60 ஓல்டு மாடல் தான் நிறைய பேர் எல்லாம் நினச்சி பார்த்துருப்பாங்க. அதில் வந்து ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஆவரேஜான நார்மல் டிராக்டருக்குள்ள ஃபியூச்சர்ஸ். இப்போ நாங்கள் புதுசாக ஒரு வண்டியை கொண்டு வந்திருக்கோம். அதுதான் ஃபார்ம் ட்ராக் 60 EPI கிளாசிக் ப்ரோ. இது கிளாசிக் ப்ரோ அப்படிங்கிறது வந்து T20 ஸ்பீடு கியர் பாக்ஸ். இதுதான் இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர். இதில் பார்த்திங்க அப்படின்னா ரியரில் வந்து 14 சைஸ் டயர் வரும், ஃப்ரண்ட்டு வந்து 7/50 டயர் வரும். இது வந்து ஸ்டாண்டர்டு. இதில் ஆப்ஷனலும் உண்டு. 16 சைஸ் டயர் வேணாலும் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்டு வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா வந்து அட்ஜஸ்டபிள் ஆக்சல், டபுள் ஆக்டிங் பவர் ஸ்டேரிங்கு, 2 ஆப்ஷனுமே உண்டு. இது பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு அட்ஜஸ்டபிள் ஆக்சல்? இப்போ நம்ம டோசரு பக்கெட்டு செட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து அந்த ஆக்சலை இழுத்து வச்சுக்கலாம். அதே டைமில் கரும்புக்கு களை ஓட்டுறதுக்கோ இல்லை பாறை அணைக்கிறதுக்கோ நீங்கள் அந்த அட்ஜஸ்டபிள் ஆக்சலை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு சூட்டபிளான வண்டி. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேனட் வந்து ஹைடெக் பேனட்டுன்னு சொல்லுவோம். இதை ஓப்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ராலிக் ஷிஃப்டிங் கொடுத்து ஸ்ட்ரைட்டாக மேலே தான் ஓப்பன் ஆகும். இதோட கியர் பாக்ஸ் T20 அப்படின்னா எல்லா டிராக்டர் செக்மெண்ட்டில் T20ங்கிறது வந்து ஒரு சிறப்பான விஷயம். எப்படின்னா எல்லா சாயிலுக்குமே நம்ம அதோட குதிரை திறன் அதை வந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறது தான் இந்த T20. 16+4 அப்படின்னு சொல்லலாம். அந்த T20 கியர் பாக்ஸு ஹை லோ இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குதிரை திறனில் புல் அண்ட் குதிரை திறன் அது மாதிரி 2 விஷயம் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அண்டர்வாட்டர் மிஷின் போட்டுறோம், இல்லை MB ஃப்ளோ ஓட்டுறோம், இல்லை சட்டி கலப்பை ஓட்டுறோம். இந்த இதுக்கு வந்து ஒரு சாயில் வந்து கொஞ்சம் மணச்சாரி மண்ணாக இருக்குதுன்னா அதுக்கு ஒரு வேகம் போய்க்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் கழிப்பாக இருக்குதுன்னா அதுக்கு ஒரு வேகம் வச்சுக்கலாம். ஸோ எப்படினாலும் அந்த வேக கட்டுப்பாட்டுக்காக உள்ளது தான் அந்த T20 கியர் பாக்ஸோட ஸ்பெஷலு. T20 கியர் பாக்ஸு வித்து எபிசைக்கிள் டிரைவ். எபிசைக்கிள் டிரைவ்னா எப்படின்னா உங்களுக்கு இன்ஜின் திறன் வந்து ஒரு 15 RPM ஓட்டும் போது இதோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்னும் 2 RPM சேர்த்து வேலை செய்கிற மாதிரி தான் உங்களுக்கு. அதை இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா 55 HP கேட்டகரி டிராக்டர் இந்த 60 மாடலுங்கிறது வந்து இப்போ இது வந்து ஆக்சுவலாக புக்கில் வர்றது 50 HP 55 HPயோட பர்ஃபார்மன்ஸ் இது கொடுக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த EPI மாடல் தான். இன்ஜினுக்கு நீங்கள் எவ்வளோ லோடு கொடுத்தாலும் அந்த லோடு வந்து இன்ஜினுக்கு போய் சேராதுங்க. இந்த எபிசைக்கிள் டிரைவ் அந்த லோடை தனக்கு எடுத்து பேலன்ஸ் பண்ணி 2 வீலுக்கும் அந்த இழுவைத்திறனை கொடுத்து எடுக்கும். இது எதுக்கெல்லாம் நம்ம வந்து ஹெவியாக யூஸ் பண்ணலான்னா MB ஃப்ளோ ஓட்டுறது, ப்ளஸ் அதே டைமில் ஹாரோ பிளேடு, அது இல்லாமல் சட்டி கலப்பையிலேயே 3 சட்டி கலப்பை, இந்த மாதிரி ஹெவி எக்யூப்மெண்ட்ஸு, அது மாதிரி 5 கொத்து ஓட்டுறது. இந்த 5 கொத்துக்கெல்லாம் இந்த எபிசைக்கிள் இருக்கும்போது இந்த டயரோட ஸ்லிப்பேஜ் இருக்காது. நார்மல் ஆக்சிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புழுதியில் கொஞ்சம் காஞ்சிருக்கும். டைமிங்கில் போய் நம்ம எல்லா இடத்தையும் கவர் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் கொஞ்சம் காஞ்சிருந்தது அப்படின்னா மற்ற வண்டியெல்லாம் என்ன ஒன்றா டயர் ஸ்லிப்பேஜ் இருக்கும், குதிக்கும். பட் இந்த எபிசைக்கிள் டிரைவ் இருக்கிறதுனால அது வந்து டயர் ஸ்லிப்பேஜ் இல்லாமல் எவ்வளோ கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் இழுத்து நம்மளுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கான மாடல் தான் இந்த எபிசைக்கிள் டிரைவ். அது மாதிரி இந்த ஆர்ம் செட்டிங், இந்த லிங்க் செட்டிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஒரு 50 HP டிராக்டரில் வர்ற அளவுக்கு லைட் வெயிட் எல்லாம் வராதுங்க. எல்லாமே வித் ஹெவி வெயிட்டு வித் ஊக்கோட வந்துடும். ஊக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஹெவியாக இருக்குங்க, அந்த அளவுக்கு இருக்கும். இதில் இன்னொரு அடிஷ்னல் ஆப்ஷன் டிசி வால்வுன்னு சொல்லுவாங்க எல்லாரும். இந்த டிசி வால்வு எதுக்குன்னு பல பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ராலிக்கில் நம்மளுக்கு அவுட்புட் ஆகிற அந்த ஆயிலை ரிட்டன் உள்வாங்கிக்கிட்டு அது எது மிஷினில் சில இம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் அதெல்லாம் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து MB ஃப்ளோவில் இது தேவை இருக்கும். MB ஃப்ளோன்னா அந்த சுழல் கலப்பைக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே டைமில் அண்டர்வாட்டர் மிஷின் போடுறோம், நம்ம வந்து 2 வீல் டிரைவுங்கிறதுனால இதை நம்ம அண்டர்வாட்டர் மிஷினு ஆவரேஜான சேத்துல போடலாம். அதே டைமில் ட்ரைலேண்டில் போட்டு ஓட்டலாம். அதுக்கு வந்து இந்த டிசி வால்வு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் இந்த ஸ்டேரிங் வீல் ஆகட்டும், அதே டைமில் அந்த பிளாட்ஃபார்ம் ஆகட்டும், பழைய 60ல் பார்த்தீங்க அப்படின்னா பழைய 60ல் இந்த பிளாட்ஃபார்மு நல்ல இறக்க தாழ இருக்கும்.
ஸோ அதனால் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸு கம்மிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் வந்து கஸ்டமருக்கு. பட் ஆனால் இந்த 60யை பொறுத்த அளவுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸும் அதிகம், இந்த பிளாட்ஃபார்மோட ஹைட்டையும் தூக்கியிருக்காங்க, வித் மேட்டோட கொடுத்துருக்காங்க ஹீட்டிங் சென்ஸுக்காக. அது மட்டும் இல்லாமல் இதில் புதுசாக இனோவேட்டிவாக ஒரு ஹீட் ஷீல்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம வண்டி பேசிக்காக ஹீட் ஆகாது, பட் இருந்தாலும் அந்த கொஞ்சம் அளவு ஹீட்டு கூட அந்த ஆப்ரேட் பண்ணுற டிரைவருக்கு எந்த ஒரு இம்பாக்டையும் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக வித் ஸ்பெஷல் ஹீட் ஷீல்டும் கொடுத்துருக்காங்க, வித் மேட்டோட கொடுத்துருக்காங்க. பிடிஓங்கிறது இது வந்து மல்டி ஸ்பீடு ரிவர்ஸ் பிடிஓ. மல்டி ஸ்பீடு ரிவர்ஸ் பிடிஓனா நீங்கள் எந்த கியரில் வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம். 540 போட்டிங்கன்னா ஆர்பிஎம் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதோட வேகம் பிடிஓட வேகம் வந்து அதிகமாக இருக்கும். நார்மலாகவே ஃபார்ம் ட்ராக்கில் பிடிஓ ஸ்பீடு வந்து மற்ற வண்டியை விட ஹெச்பி அதிகம், அது ஒன்று இருக்குது. அது இல்லாமல் இதில் வந்து மல்டி ஸ்பீடு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பிடிஓ தேவைப்பட்டால் கண்டிப்பாக இந்த வண்டியில் நீங்கள் ரிவர்ஸ் பிடிஓ யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹைட்ராலிக் பம்பு, கண்ட்ரோல் வால்வு பம்பு இருக்குங்க, இதை தேவைப்பட்டதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ரோட் ரன்னிங்கில் கல் அடிக்கிறோம், இல்லை டிப்பர் வேலை, இல்லை டைலர் வேலை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி கூட வச்சுக்கலாம். அந்த டைமில் நீங்கள் வந்து யாராவது அந்த லிவரை இழுத்து விட்டுறாங்க போகிறாங்க ரன்னிங்கில், ஸோ அந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்காத அளவுக்கு அந்த ஹைட்ராலிக் பம்பை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தை விட இதில் இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸும் உண்டு, இண்டிபெண்டன்ட் கிளர்ச்சி. நீங்கள் நார்மலாக 2 வீல் டிரைவில் 50 ஹெச்பி செக்மெண்ட்டில் ஒரு சில மாடலில் கொடுத்துட்ருக்காங்க. T20 கியர் பாக்ஸு வித் இண்டிபெண்டன்ட் கிளர்ச்சி இருக்கும்போது பேலர் ஓட்டுறதுக்கு பயங்கர இலகுவாக இருக்குது. ஒரு 300 கட்டு ஓட்டுற இடத்துல இந்த வண்டி இந்த ஐபிடிஓட வித் T20 கியர் பாக்ஸ் ஸ்பீடோ ஓட்டும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ஓட்டலாம், ஒரு 50 கட்டு எக்ஸ்ட்ராவே ஓட்டலாம். டீசல் கன்சம்ஷனும் 3 சிலிண்டரு, நல்ல பர்ஃபார்மன்ஸு, ஃபோர்டு இன்ஜினு. எல்லா பிராண்ட்லேயும் சைட் ஷிஃப்ட் கீரு சென்டர்லேருந்து பிரித்து தான் கொடுத்துருப்பாங்க, அது கீர் பாக்ஸோட தன்மை அப்படி. பட் இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு இந்த சைட் ஷிஃப்ட் கீருங்கிறது வந்து டைரக்ட் கீர் பாக்ஸ் எங்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டைரக்ட் கீர் பாக்ஸ் எங்கேஜ்மெண்ட் இருக்கிறதுனால கீர் லாக் ஆகிற பிரச்சனை, அந்த லாக்கு கலண்டுக்கிற பிரச்சனை, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா டைரக்ட் கீர் பாக்ஸ் எங்கேஜ்மெண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அது மட்டும் இந்த ஸ்டேரிங் வீல் எனக்கு இந்த வண்டியில் ரொம்ப பிடிச்சது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சின்ன வீல் போட்டு சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. டிரைவிங் கம்ஃபர்ட்னா பயங்கரமாக இருக்குதுங்க. ஃபார்ம் ட்ராக் 60ல் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் சார். எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் இன்ஜின் ஆயில் தனி, கியர் பாக்ஸ் ஆயில் தனி, கிரவுண்ட் ஆயில் தனி. மற்ற பிராண்டு டிராக்டரில் எல்லாத்துலேயும் கியர் பாக்ஸ் ஆயிலையும் இன்ஜின் ஆயிலையும் ஒன்றா வச்சுருப்பாங்க. ஸோ அதை ஹைட்ராலிக் யூஸ் பண்ணுவாங்க, டிப்பர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த ஆயிலோட டென்சிட்டி வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து தன்மை மாறிடும். எல்லா வண்டியிலையும் ஒரு ரொம்ப குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ளேயே மாத்திர ஒரு நிலைமையே வந்துடும். ஏன்னா அதில் உள்ள வேர்க்கும் தண்ணி போடுறது இந்த கம்ப்ளைண்ட். பட் இதில் தனித்தனியாக இருக்கிறதுனால ஒரு விவசாயிக்கு அடிக்கடி அந்த ஆயிலை மாற்றணுங்கிற அவசியமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதில் கொடுத்துருக்கிற லேம்ப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி வித் ஹாலோஜன்னா ஹை பவர், உங்களுக்கு நைட் வியூ வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அது மாதிரி பார்க்கிங் லேம்பும் வித் எல்இடியில் கொடுத்துருக்குறான். உங்களுக்கு வந்து பவர் கன்சம்ஷன், பேட்டரி பேக்கப் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வந்து நார்மல் ஹாலோஜன் பல்ப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரியோட பேக்கேஜ் ரொம்ப சீக்கிரம் கன்சியூம் ஆகும். விவசாய நண்பர்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள் என்னென்னா, நம்ம வந்து விவசாயத்தில் பெரிய லாபத்தை நம்ம ஒன்றும் சம்பாதிக்கல, இருந்தாலும் நம்ம வந்து இன்றைக்கி ஆட்கள் குறைவு, ஆள் பற்றாக்குறை, இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம அடிபடும் போது ஒரு டிராக்டர் இருந்தால் நம்ம விவசாயம் கொஞ்சம் ஓரளவுக்கு லேபர் பிரச்சனையை சமாளிக்கலாங்கிற சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு டிராக்டரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு சரியான ப்ராடக்டாக இருக்கணும். நல்ல ப்ராடக்ட்டு, ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக ஆகட்டும், ஒரு மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், ஒரு விவசாயிக்கு செலவு அதிகம் இல்லாத ஒரு ப்ராடக்டை கொடுக்கணும்னு எனக்கு விருப்பம். அதே டைமில் தான் இந்த ஃபார்ம் ட்ராக் 60 ஃபார்ம் ட்ராக் டீலர்ஷிப் நான் எடுத்தேன். இன்றைக்கி நல்ல ப்ராடக்ட்டு ஒரு 60, ஒரு ஃபார்ம் ட்ராக் 45, இதில் வந்து அப்கமிங் மாடல் வேர்ல்டு மேக்ஸு, ப்ரோ மேக்ஸு நிறைய இருக்குது. ஒரு சிறந்த ப்ராடக்ட்டு உங்களுக்கு வேணும்னா மயிலாடுதுறையில் இருக்கிற ஜெய் மோட்டார்ஸை கீழே தெரிகிற நம்பருக்கு அணுகுங்க. உங்களுக்கு சிறப்பான விலையில் நல்ல தரமான பொருளை கொடுக்க நாங்கள் தயார்.